சத்யா கொஞ்சம் உட்காரு, உன் கூட கொஞ்சம் பேசணும். ஏன்டி தங்கம்? மனசே சரியில்லடி. என்னது மனசு சரியில்லையா? உன் மனசு சரியில்லைன்னா என்கிட்ட பேசணுங்கிற? உன் மனசு சந்தோஷமா இருந்தா எவகிட்ட பேசுவேன்? எனக்கு தெரியும்டா குறவா. நீ செல்லு தூக்கிட்டு தனியா போகும்போதே எனக்கு தெரியும் நீ செல்லிய வச்சிருக்கிறன்னு. எவாடாவா? அவ பேரு என்னடா? எந்த ஊருக்காருடாவா? சொல்றா. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எந்த ஊருக்காரு? எந்த ஊருக்காரு? சொல்லு சொல்லு. சாம்பார் ஆப்பு எனக்கு. டேய், எப்ப பார்த்தாலும் இந்த போனையில வந்துட்டு இருக்கற. வீட்ல ஏதாவது வேலை செய்யலாம்னு என்ன இருக்குடா உனக்கு? ஏய், யாராவது சத்தம் கித்தம் போட்டு கொஞ்சம் இடத்த விட்டு நவுந்தீங்க, வாயிலே சுட்டு போடுவேன். ஏய், வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுறி பண்ண. சொல்லுங்க சார். இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். யார் சார் சொன்னாங்க இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு? தோப்பு இருக்குது, வீடு இருக்குது, 1000 ஏக்கர் வாழை இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். அப்ப இன்னும் 1 மாசம் அட்மிட் போடு, எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம். சரிங்க சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயோ எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். சாம்பார் ஆப்பு எனக்கு. காலையில வேலைக்கு போக நல்லா தான் போனா, இப்ப என்ன டான்ஸ் ஆடிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல கிருபா, காலையில மில்லு வண்டியில உங்க அம்மா பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டா. அம்மா தான் வந்து நீ எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல கிருபா, உங்க அம்மா உளுந்தத பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சுட்டா. தப்பு தப்பு தப்பு. உனக்கு இதுவும் வெளியிட்டு மேல